முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு இந்த அப்பன் முருகனின் உருவத்தை தொட்ட உனக்கு இனி எந்த விஷயமும் தாமதமாகாம மிக தரமாக, சரியாக, சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இப்போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். அந்த அற்புதத்தின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அழகாக நடக்க போகுதுன்றத நாளைக்கு நீ பார்க்க தானே போகிற. நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் உழைப்பு நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் அகற்றி உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துட்றேன். பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் வெறுங்கையோடு விட்டுட மாட்டேன். எந்த விஷயம் என்கிட்ட வேணும்னு எதிர்பார்த்து கேட்டியோ அந்த உன் பிரார்த்தனையை நிறைவு செஞ்சு உனக்கு மன வலிமையை கொடுத்து வாழ்க்கையும் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே சரியாக போகுது. என் ஆசீர்வாதமும் என் அனுகிரகமும் உனக்கு கிடைச்சி வாழ்க்கை நீ ரொம்ப மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழறதுக்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். சோதனைகளை தாண்டி என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கை திசை மாறி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கப் போகுது. நேர்மையான நல்ல மனசு கொண்ட உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பில்லைன்னு சொல்லி வருத்தப்படாத. உன் நல்ல மனசுக்காகவே இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்ல வாழ்க்கையை பரிசாக கொடுக்க போகிறேன். இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து வாழும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதற்காகவும் கவலைப்படாத. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறேன். உனக்கு பிடிச்சது உன்னை விட்டு விலகி போகிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. நீ கேட்டும் சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம தாமதப்படுத்துகிறேன்னா, ஒன்று, அந்த விஷயம் நடந்தால் அது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக மாறலாம், அல்லது அந்த விஷயத்தின் மூலமாக உனக்கு ஆபத்து வந்து சேரலாங்கிறதால தான் சில விஷயங்களை உனக்கு தராமல் நான் தள்ளி வைக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் இருக்கும் இடத்தில் வேலும் மயிலும் வீற்றிருக்கும். என் வேலை நீ வணங்கும் போது உன் தீவினைகளும் தடைகள்களும் தடங்கல்களும் உடைத்தெறியப்பட்டு உனக்கான நல்லது நடக்கும். என் மயிலை நீ வணங்கும் போது உன் மனசில் இருக்க பயம் அகன்று உன் பதட்டம் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக அற்புதங்களாக அழகாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க அவசியமில்லை. என்னை வணங்கும் உனக்கு இனி எந்த விதத்திலும் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்ல பலன்களை நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேனுன்ற நோக்கத்தோடு தானே இப்போது ஒரு அற்புதத்தை நடத்த வந்திருக்கேன். வெளி தோற்றத்தில் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறதை போல தெரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ளே நீ என்ன சோகத்தோட எப்படிப்பட்ட கவலையோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். எல்லா சோகங்களையும் தாண்டி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இப்போது குழப்பமாக வருத்தம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை வந்து சேரப்போகுது. யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாத. இந்த அப்பன் முருகன் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு சரியான நீ சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கை துணையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள நல்ல புரிதலை உண்டாக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகி நீ செய்கிற வேலையிலும் உன்னுடைய தொழிலிலும் உனக்கு நல்ல வருமானம் வரும்படி நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் வறுமையில் நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையை வாழும் உனக்கு என் அருளால் செல்வ செழிப்பான சந்தோஷமான மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அமைச்சு தரப்போகிறேன். நீயும் புதிய வாழ்க்கையை உன்னை சுற்றி இருக்கக்கூடிய புது நபர்களோட புது மாற்றங்களோட சந்தோஷமாக வாழ தயாராகு என் தங்கமே.
உன் வாழ்க்கையில் நீ ஏற்கனவே செஞ்ச பழைய தவறுகளை இப்போ மறுபடியும் செய்யக்கூடாது. அப்போதுதான் கர்ம வினைகள் உன்னை விட்டு நிரந்தரமாக கழிஞ்சு போகும். ஏற்கனவே நீ பட்ட கஷ்டங்கள் மூலமாக கர்ம வினை கழிஞ்சு போச்சு. இனிமேலும் புதுசாக எந்த தவறும் பாவமும் தீங்கும் செஞ்சிடாம வாழ்க்கையை நல்லபடியாக நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போ. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம். சோதனைகளை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்சது போலவே உன் வாழ்க்கை அமையும்படி நான் செய்கிறேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன்னை பற்றி வேடிக்கை பார்க்குறவங்களையும் உன்னை விமர்சனம் செய்பவர்களையும் பற்றி நீ யோசிக்காதே. சுற்றி நின்று யார் வேடிக்கை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யார் உன்னை பற்றி விமர்சனம் வைக்காவிட்டாலும் நீ உனக்கான செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் வெற்றி பெறும் நோக்கத்தோடு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பற்றி யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா கடைசியில் நீ தோல்வியுற்று வேதனை மட்டும்தான் மிஞ்சி வாழ்க்கையை வாழணும். யார் என்ன செஞ்சா எனக்கு என்னன்னு உன் வாழ்க்கையில் உனக்கான சிந்தனைகளை சரியாக உன் வாழ்க்கைக்கு உரிய விதத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போ. உன் சிந்தனைகள் முழுவதும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்படி பார்த்துக்கோ. என்ன மனசில் நினைக்கிற உனக்காகவே உன் தலையெழுத்தை மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். சில சமயம் நீ அமைதியாக இருப்பதே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிடும் என் செல்லவே. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க என்ன வேணா பேசட்டும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் கவலைகளை நீக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாயிரு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ யாரை நம்புனியோ அவங்க உனக்கு ஏமாற்றத்தையோ மன வருத்தத்தையோ கொடுத்திருந்தா அதுக்காக நீ நொந்து சோர்ந்து போகாதே. எல்லா மனிதருடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்கள தப்பானவங்களாக மாற்றிடுதுன்ற அந்த புரிதலோட யார் ஏமாத்துனாங்களோ, யார் உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிடு. காலம் எல்லா காயங்களையும் மாற்றும். உன் மன வருத்தமும் சீக்கிரம் மறைஞ்சு போயிடும் என் செல்லமே. அதே போல் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளோ மனிதர்களோ யாரிடமும் உன் வாழ்க்கையின் ரகசியங்களை பகிர வேண்டாம். அடுத்தவங்க யாராவது உனக்கு ஏதாவது அறிவுரை சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நிஜமாவே அவங்க சொல்கிறது உண்மையா சரியாக வருமானதை நீயும் கொஞ்சம் வெளியே விசாரிச்சோ அல்லது யோசித்து புரிஞ்சு கொள்ளவோ தயாராகு. சின்ன சின்ன விஷயங்களை தான் நீ தப்பாக செஞ்சு உறவுகளுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிடுற. நீ நல்ல பிள்ளை, நல்லதையே நினைக்கிற. ஆனால் உனக்கே தெரியாமல் உன் வாயிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகளும் நீ யதார்த்தமாக செய்யக்கூடிய சில சாதாரண செயல்களும் உறவுகள் மனசுக்குள்ள உன்னை பற்றி ஒரு புரிதல் இல்லாத காரணத்தால் உன்னை பற்றி தப்பாக சிந்திக்க வைக்குது, தப்பாக நினைக்க வைக்குது. இனிமேலும் யார்கிட்டையாவது பேசும்போதும் யார் முன்னாலேயாவது எதையாவது செய்யும் போதும் ரொம்ப கவனமாக பார்த்து யோசித்து செய்ய பழகு. யாரை நம்புவதாக இருந்தாலும் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் நடந்துக்குவாங்களா, நல்லவங்களா இருப்பாங்களா அல்லது பொய் சொல்லுவாங்களா, ஏமாத்துவாங்களான்றத யோசித்து முடிவு செய்ய பழகு. உன் நம்பிக்கையின் மதிப்பை புரியாதவர்கள் உனக்கு எதிராக தவறு தீங்கு செய்யும் போது அதை பெருசாக யோசித்து கவலைப்படாத. நீ நம்புன, அவங்க அதுக்கு மாறாக நடந்துட்டாங்க, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அமைதியாக ஒதுங்கி நின்றுடு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது என்னை விட பெருசாக வேற யார் உனக்கு தேவைப்படுறாங்க? எல்லா விஷயங்களையும் ஏன் ஆசீர்வாதத்தோட இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்கள் உனக்கு பிடிச்சது போல முன்ன நடந்திருக்கலாம். அதே விஷயங்கள் மறுபடியும் பழையபடியே திரும்ப நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கும். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் போனாலும் அல்லது நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக வேறு விதமாக நடந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லவே. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும், எல்லாரும் உன்னை தேடி வரணும், உன்கிட்ட பேசணும்னு நீ யாரையும் வற்புறுத்தாதே. யாருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போகட்டும்னு விட்டுடு. நீ எப்போதும் சரியான சிறப்பான ஆளாக வாழ்ந்து விட்டு போ.
ஒரு விஷயத்தை 10 பேர் சொல்கிறாங்க, 40 பேர் சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்காக அது சரின்னு ஆயிடுது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செய். மற்றவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுனால பொய் உண்மையாகி விடாது தானே. உனக்கு எது உண்மைன்னு படுதோ, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ சந்தோஷமாக செஞ்சுட்டு போ. தான் செய்கிற தவறை தப்புன்னு உணராதவன் தான் தவறான மனிதர்களுக்கு நடுவில் நிம்மதியாக நின்றுக்கிட்டு இருப்பான். நீ செய்கிற விஷயங்கள் சரியா உண்மையா தவறான்றதை யோசித்து தவறான பாதைகளை திருத்திக்கிட்டு நீ வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. யார் என்ன சொன்னாலும் எல்லார் வார்த்தைகளையும் கவனமாக மரியாதை கொடுத்து கேட்க பழகு. அனுபவம் கொண்ட பெரியவர்களின் வார்த்தைகளை மனசுக்குள்ளே யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. அடுத்தவங்க கிட்ட கேட்குற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யணுங்கிறத சரியாக தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துடு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் திறமைகளை அதிகப்படுத்த போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக சோதனைகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை உன்னால் பெற முடியும். யாரிடமும் உன் வாழ்க்கையை பற்றின எந்த ரகசியத்தையும் நம்பி சொல்ல வேண்டாம். அதே போல் வேறு யாராவது மற்றவங்க வீட்டு கதைன்னு உன்கிட்ட மற்றவங்க வீட்டு ரகசியத்தை சொல்ல வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்காத. ஏன்னா அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தை உன்கிட்ட வந்து சொல்லக்கூடிய அதே மனிதர்கள் உன்னுடைய ரகசியத்தை மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்கன்ற அந்த தெளிவு உனக்குள்ளே இருக்கட்டும். யாருடைய கதையும் எனக்கு வேணாம், என் கதையையும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ உனக்கு பிடிச்ச விதத்தில் சரியாக வாழ்ந்து விட்டுப்போ. யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அமைதியாக பொறுமையாக உனக்குள் பலத்தை அதிகரித்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இன்னும் என் அருளால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் நன்மையும் வளமும் நிறைஞ்சு வழியும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி எட்டாத உயரங்களையெல்லாம் நீ எட்டி பிடிக்கும்படியும் வாழ்க்கையில் வெற்றியை பெறும்படியும் இந்த அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்.